மொரட்டுவை எகோடோயன சுனந்தோபானந்த விகாராதிபதியின் கொலையுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். களுத்துறை வடக்கு பகுதியில் 3 மொரட்டுவை பகுதியில் 4 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மொரட்டுவை மாநகர சபையின் பிரதி மேயர் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மொரட்டுவை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று மாலை பிரதி மேயர் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மொரட்டுவை எகட உயன சுனந்தோபனந்த விகாரையின் விகாராதிபதி கொலை செய்யப்பட்டிருந்தார். கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரின் சடலங்கள் பண்டாரகம தெல்கட பகுதியில் இருந்து மீட்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. சிறிது காலமாக நிலவிய காணி பிரச்சனையே இந்த கொலை சம்பவத்துக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை கொலை செய்யப்பட்ட தேரரின் இறுதி கிரியைகள் நாளை நடைபெறவுள்ளன.